அல்லேலூயா. ஆண்டவர் தேவன் இந்த வருஷத்துல 10 மாதங்கள் கர்த்தர் நம்மளை கண்மணி போல் கர்த்தர் பண்ணார், பாதுகாத்து நடித்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 30 நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இறங்குகளுக்கு என்ன இல்லை, முடிவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபார அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபார அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ நான் நம்புவேன் ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ நான் நம்புவேன் ஒருவரை. நம்புவேன் ஒருவரை, நம்புவேன் ஒருவரை. நான் நம்புவேன் ஒருவரை, நான் நம்புவேன் ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலோ வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வில்லை என்றாலோ, என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலோ என் வாழ்க்கை முடிந்து மறுவாழ்வில்லை என்றாலோ, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ நம்புவேன் ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ நம்புவேன் ஒருவரை. நம்புவேன் ஒருவரை, நம்புவேன் ஒருவரை. நான் நம்புவேன் ஒருவரை, நம்புவேன் ஒருவரை. ஒருவரார்ந்த பல அதிசயங்களும் அற்புதங்களும் சேர்ந்தவனே அப்பா, இந்த கால விளக்கா கொடா கொண்டு சோத்திரம். இந்த உலகத்துல அப்பா நீ ஒருவரே நம்பிக்கைக்கு பாத்திராய் இருக்கிறீங்க, அதுக்காக கொடா கொண்டு சோத்திரம். மனுஷன் நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பற்றதாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பற்றதாய் இருப்பதே நலம்னு சொல்லி வேறு வாசிக்கிறோம். உலகத்துல இவ்வளோ பேர் அப்பா நம்பினவர்களாம் கைவிட்டு கடந்து போனாங்க. அப்பா நீர் மரணம் வரைக்கும் எங்களை கரம்பிடித்து நடத்தி கொண்டு போறீங்க, அதுக்காய் சோதனம். நான் இளைஞனா இருந்தே முதிர் வயதுமான் ஈமான் கைவிடப்பட்டதும் சந்ததி அப்பத்தின் தனி இருந்து நான் கண்டதில்லைன்னு சொல்லி சங்கீதக்காரர் எழுதி வச்சிருக்கிறார். அப்பா அம்மா சோத்திரம். மனுஷன் கைவிட்டு கடந்து போக நீ கைவிடாத தேவன், இது வரைக்கும் நடந்துக்காய் சோத்திரம். 2025 இந்த 10வது மாதம் இந்த 19ஆம் தேதி வரைக்கும் எங்க நடத்தி வந்ததுக்காக கொடா கொடு சோத்திரம். நான் உன்னிட்டு விலகுறதும் இல்லை கைவிடுறதும் இல்லைன்னு சொன்ன தேவன் கைவிடாதபடி நடத்துங்க, காய் சோத்திரம். இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆஸ்வதி தாங்க. வந்த பிள்ளைகளுக்காக சோத்திரம். வந்த பிள்ளைகள் ஆஸ்வதிப்பிறாக. வந்தவள் பெருமை கடந்து போகாதபடி உங்களுடைய ஆஸ்வத்தோடு கடந்து போன அப்பா அம்மா சோத்திரம். அப்பா அம்மா சோத்திரம். அப்பா பிள்ளை அம்சம் நான் ஆஸ்வதிக்க கட்டளை பெற்று அதை மாற்றக்கூடாது, இச்சையில் ஆஸ்வதிப்பதே எனக்கு பிரியன்னு சொன்ன தேவன். அப்பா அம்மா சொல்லி எங்க இந்த பிள்ளைகள் ஆஸ்வதி உங்களுக்கு பிரியமா இருக்கா சோத்திரம். சபை ஆஸ்வதிப்பீராக, சபை குடும்பத்தை ஆஸ்வதிப்பீராக, சபை ஊழியர் குடும்பத்தை ஆஸ்வதிப்பீராக சோத்திரம். ஊழியத்தின் பாதையில நீங்க போதுமான நடத்துங்க. நாளைக்கிளை சபையாக கட்டி கொண்ட சபையை கூட நம்ம கற்றுக்கலாம் அத்தையோடு சந்திக்கப்படுறதாக தொடர்ந்து பொருள் தாங்கிட்டோம்.
பெரிய காட்சியும் இயேசுபிராவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு எப்படி இருந்தார்? போதுமாதான் இருந்தார். அல்லேலூயா. நம்ம நல்லவராகவே இந்த கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நடத்தி கொண்டு வர்றார். அல்லேலூயா. கடந்த மாதத்துல என்ன செய்தி கேட்டோம்? எச்சரிக்கையா இருன்னு சொல்லி என்ன பண்ணோம்? கேட்டோம். அத அநேக காரியங்கள் எழுதி வச்சிருந்தா அந்த 3 காரியங்களை கடந்த மாதத்துல நம்ம பார்த்தோம். திருமணத்திலே நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உடன்படிக்கை பண்ணுவதில் நம்ம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். விக்கிர ஆராதனைக்கு நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிக்கை. இதுல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் விக்கிர ஆராதனை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கோபமுள்ள தேவனா இருக்கு. நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத கத்த எல்லாவற்றையும் மன்னிப்பார். ஆனா நாம் விக்கிர ஆராதனை கடந்து போகும்பொழுது அதை ஆண்டவர் பண்றதில்லை, மன்னிக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்றால் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். உபாகமம் 8:17. என் சாமர்த்தியம் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்திலிருந்து அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சொத்து எவ்வளவு ஆசை இருந்தாலும் இதை நான் சம்பாதித்தேன் என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, இதை நான் தானே பண்ணேன், சம்பாதித்தேன். நான் காலையில் எழுந்து ராத்திரி கடுமையாக நான் உழைப்ப சொல்றதை நம்ம என்ன பண்ணி கேட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் சம்பாதித்தேன் என்ன பண்ணது சொல்லக்கூடாது. 10வது வசனம் அங்கு ஒரு எச்சரிக்கை பார்க்கிறோம். ஆகையால் நீ புசித்து திருப்தியடையில் உன் தேவனே கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோத்திக்கிற. இந்த நாளில நம்ம இருக்கிற தேசம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தேசம். நம்ம தேசம் மாதிரி அன்பு என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆஸ்திரேலியா எங்களுக்கு தெரிந்த எங்க ஊழியத்தில் காணிக்கொடு ஒரு சகோதரி அங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாதி நேரம் படிப்பு, பாதி நேரம் வேலை செஞ்சு நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம ஒருவேளை ஆஸ்திரேலியாவில் நம்ம பிறந்திருந்தா நம்ம பாதி வேலை என்ன பண்ணணும், வேலை செய்யணும். ஆனா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களை படிச்சு முடிக்கிறதுக்கு எங்க விடுறது, வேலைக்கு அனுப்புறது. அது இல்லையா? அப்ப நம்ம இருக்கிற தேசம் ஒரு நல்ல தேசம். நம்ம தேசம் நல்ல சுதந்திரமான தேசம். அல்ல இல்லையா? வேற நாடு ஆப்கானிஸ்தான் நாடுகள் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு அங்க சுயமாய் எதுமோ ஒரு குப்பையை போலதான் பெண்கள் என்ன பண்றாங்க, அத எதுவுமே அவங்க செய்ய முடியாது. அந்த தாலிபான்கள் அவங்க ஆட்சி, அமெரிக்கா அவங்க கண்ட்ரோல் இருந்த வரைக்கும் அவங்க விடுதலையோடு இருந்தார்கள். அவங்க அந்த தேசத்தை விட்டுட்டு கடந்து போன தாலிபான்கள் அதை பொறுப்பெடுத்து நடத்தா பெண்களுக்கு என்ன இல்லை, உரிமை இல்லாத ஒரு தேசம். ஆனா நம்ம நாட்டில் பண்ண பெண்களுக்கு என்ன இருக்கு, சம உரிமை. 30% பெண்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, சலுகை கொடுக்குறாங்க. பஸ்ல பெண்களுக்கு முதலிடம், பெண்களுக்கு பயணம் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்கள் ஏற்று வந்தாலும் சொல்றார், பணம் கொடுத்து போகிறவர்கள் நின்று கொண்டு போகிறார்கள், சும்மா போறவர்கள் அமர்ந்து கொண்டு போறார்கள். அவரு ஒரு சகோதரர் பேசினார். இருக்க பெண்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டாங்க. அது இறங்கி ஓடி போயிட்டார். பெண்களுக்கு அவ்வளவு ஒரு நல்லது. நம்ம இந்திய தேசத்துல நாம் இருக்கிற நாடு இருக்கிறப்ப நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு, பெண்களுக்கு நல்ல நாடு, நல்ல ஒரு தேசம். சில இடங்கள் சில அரசாங்கங்கள் நடக்கலாம் செய்த பெண்கள் ஞானமாய்
செயல்படுறது இல்லை. அந்த கஷ்டங்கள் வர்றதுக்கு பெண்கள் தான் அது. அவங்க சுய புத்தியோடு செயல்படுறது. தனக்கு இந்த நாட்டுல ஒரு ஒரு விடுதலை இருக்குச்சோ அதை என்ன பண்றாங்க, தவறாக பயன்படுத்துகிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ புசித்து திருப்தி அடைக, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சொல்ற. நம்ம கூட தேசத்துக்காக நம்ம யாரை சோத்திரிக்கணும்? நம்ம ஆண்டவரை சோத்திரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேசத்துல எத்தனை மாநிலம் இருக்கு தெரியுமா? 28 மாநிலம், 7 யூனியன் பிரதேசம் இருக்கு. ஆனா தமிழ்நாடு விசேஷமான ஒரு நாடு. ஏன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 12 சீசர்களை ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம இருக்கிற தேச கட்டணம் பண்ண அனுப்பலாம். அதனால நமக்கு பெரிய தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. தேசத்துல 1652 மொழி பேசுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 மொழிக்கு கிட்ட தான் எழுத்து இருக்குது. சில மொழிகளை என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க வேற. இப்ப ஹிந்தினா அந்த மொழியை ஹிந்தியில் என்ன பண்ணுவாங்க, பேசுறது ஒரு மொழியா இருக்கும். ஆனா எழுதுறது என்ன பண்ணுவாங்க, அது பேச்சு ஹிந்தியில என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. அல்லது இங்க தமிழே இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவாங்க. ஆனா நம்ம மொழியில பாத்தீங்கன்னா பேசுறது மொழி ஈஸியா கற்றுக்கொள்ள ஒரு மொழி. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியில என்ன கொடுத்துருக்காரு, 1652 மொழி இந்தியா முழுவதும் பேசினாலும் மற்றவர்களால் ஹிந்தி தான் முக்கியமான மொழின்னு சொன்னாலும் ஆண்டவர் பார்வையில் நம்ம தமிழ் மொழி விசேஷமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தமிழ் மொழியில தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா நமக்கு என்ன பண்ணாரு, வேதத்தை எழுதி கொடுத்தாரு. அல்லேலூயா. அந்த தமிழ் மக்களுக்கு நல்ல பொறுப்பு இருக்கு. நம்ம எங்க இயக்கத்துல சொல்றாங்க, வட மாநில எத்தனை மிஸ்ஸர் எழும்பினாலும் தமிழ் மக்கள் செய்யற ஊழியத்தை மாதிரி என்ன பண்றதில்ல, செய்யறதுல இயக்கத்திலே சொல்றாங்க. வட மாநிலத்தில் எத்தனை மிஸ்ஸுகள் எழும்பினாலும் தமிழ் மக்கள் நல்லா செய்யறாங்க. அல்லேலூயா. நம்ம கஷ்டப்பட்டு இந்த காரியங்களை செய்யறாங்க. அல்லேலூயா. எங்களோட வினுன்னு சொல்லி ஒரு மிஷினரி இப்ப பஸ் மத்திய பஸ் வந்தாங்க. இப்ப வேற மாநிலத்தை மாதிரி இருக்காங்க. அவர் நான்லாம் படி சின்ன படி இருட்டா தானே பண்ணுவேன், இருட்டுல போக மாட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, அவர் அந்த மிஷினரி அவர் அனுப்பும் பொழுது கரண்ட் இல்லாத ஊருக்கு என்ன பண்ணாங்க, அவர் போட்டா அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. நம்ம சந்தோஷப்படுவோமா? ஒரு கரண்ட் இல்லாத ஊர்ல கொண்டு உங்களை ஒரு வேலைக்கு ஒரு ஊழியத்தை போட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, தண்ணி இல்லாத காட்டுல என்ன கொண்டு போட்டாங்கன்னு எரிச்சல் போடும், கோப்படும். ஆனா அவர் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாத ஊர்ல போட்டதுக்கு என்ன பண்ணாரு, கர்த்தர் இந்த ஊர்ல கொண்டு வரதுக்கு அது கர்த்தர் நன்றி செலுத்துறாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல அவங்க அப்படி நன்றி செலுத்திட்டு போனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப ஒரு வைராக்கியமா ஊழிய செய்றாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம இருக்கிற தேசத்துல நான் கர்த்தர் நம்ம வைத்ததுக்காக தேவனுக்கு நன்றி. அடுத்தவன் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளையும் கை கொள்ளாத போகாதபடிக்கு எச்சரிக்கிறார். அவர் சொல்ற காரியத்தை என்ன பண்ணணும், கைப்பிடித்து நம்ம என்ன பண்ணணும், நடக்கிறதுக்கு எச்சரிக்கிறார். முதல் சொன்ன நான் தான் சம்பாதிச்சேன் அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் கொடுத்த கட்ட சொல்லாரு, நம்ம ஆண்டவர் பார்த்து நம்மளை பசுவமா இருக்க விரும்புறார். உன் கண்களில பசுமான பார்வை என்ன பண்ணணும் இருக்க. நம்ம கைகள் எப்படி இருக்கணும், சுத்தமான. இதயத்தை எப்படி இருக்கணும், மாசத்தை நம்ம பெற்றாகி நம்ம என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆண்டோட உடன்படிக்கையாக கை கொள்வதற்கு எப்படி இருக்கணும், நம்ம எச்சரிக்கையாய் இருக்கிற பிள்ளைகளா என்ன பண்ணணும், காணப்படணும். நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்த பார்க்கும்போது மேல உன்னுடைய 15ஆம் வசனம், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யப்பட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சப்பங்களுக்கும் தேர்தலுக்கும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான
பெரிய வனாந்தரமாய் உன்னை அழைத்து வந்திருக்கும் உனக்காக பாறையான கண்மலை தண்ணீரை புறப்பட பண்ணினாரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போசமான உன் தேவனே கர்த்தரை நீ மறவாமல். ஆண்டவன் என்ன கூடாது, ஆண்டவன் மறக்கூடாது பிள்ளைங்க. வட மாநில பார்க்கும்போது இந்த நாடுல நேபாள் சில கிறிஸ்தவ நாடுகள் பார்க்கும்போது கணக்கு எடுக்கும்போது 75%, 80, 90% மக்கள் கூட கிறிஸ்தவரா இருக்கிறாங்க. அதுல ஒரு ஜெபக்குறி கொடுத்தாங்க, இந்த நாள் இளம் தலைமுறை ஆலயத்துக்கு வருவது. 90% கிறிஸ்தவர்கள் இருக்கிற மாநிலத்தில் இளம் தலைமுறைகள் ஆலயத்துக்கு வர்றது. ஏன்னா பெற்றோர்கள் ஆண்டவருக்கு நேராக பிள்ளைகள் என்ன பண்றதில்ல. பிள்ளைகள் இளம் தலைமுறை ஆலயத்துக்கு வராம இருக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன பண்ணல, வழி நடத்த. அதுல நம்ம எப்படி இருக்கணும், எச்சரிக்கை. நம்ம பிள்ளைகளை ஆலயத்துக்கு போறதை அவங்க உற்சாகப்படுத்தணும். அவங்க காலையில ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண ஆலயத்துக்கு போன்னு சொல்லி அவனை வழி நடத்தல. நம்ம எப்படி ஆண்டவருக்கு பிரியம் பிள்ளைகளா என்ன பண்ணணும், இது எந்த காலையும் நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ண எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ரெண்டாவது இன்னொன்னு பார்க்கும் பொழுது உபாகமம் 12ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 13வது வசனம், 12, 13. கண்ட இடமெல்லாம் உன் சர்வாக தமிழர்களை இடாதபடிக்கு எச்சரிக்கை. இதை பார்க்கும்போது நம்ம சில பாத்தீங்கன்னா சிலவங்க முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபை, 2ஆவது ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு சபை, 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபை, ஒவ்வொரு வாரம் ஒரு சபையை கிளம்பினாங்க போய்கொண்டே இருப்பேன். ஆண்டவன் சொல்ல நம்ம போன ஆலயத்துல எப்படி நிரந்தரமா என்ன பண்ணணும் போன. அப்ப ஒரே ஆலயத்துல நம்ம போகும்பொழுதுதான் நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியங்கள் தேவையில்லாத காரியங்கள் நடக்கும், ஊழியர் என்ன பண்ணுவாங்க வருவாங்க. ஆனா ஆண்டவன் சொல்றாங்க, நீ கண்டிடமெல்லாம் உன் சர்வாக தனிவழி இடாதபடிக்கு. இது இன்னொன்னு பார்க்கும்போது நாம் ஜெபிப்பதற்கு வீடு இருக்கா, வீட்டுல ஒரு இடத்த நம்ம என்ன பண்ணணும் ஆயத்தம் பண்ணணும். ஒரு நாள் இந்த ரூம்ல ஜெபிக்கிறது, ஒரு நாள் அந்த ரூம்ல ஜெபிக்கிறது, ஜெபிக்காம போறது. குறித்த நேரத்துல காலை 8 மணியா காலை 5 மணியா 5 மணிக்கு எழுந்து ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணணும் ஜெபிக்கிறதா காணணும். ஆண்டவர் அதை என்ன பண்ண நம்மளோடு ஆண்டவர் இடைப்பட விரும்ப. நம்ம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ராம் முழுவதும் ஆண்டவர் என்ன பண்ணாரு ஜெபித்தார். அதிகாலையில என்ன பண்ணாரு ஜெபித்தார். அவரை ஊழியர் செய்யும் பொழுதும் அற்புதம் செய்யும் பொழுதும் ஆண்டவர் என்ன பண்ணாரு ஜெபம் பண்ணிட்டு எல்லா காரியங்களும் சரி. அதனால இவர் சொல்றாரு, நீ கண்ட இடமெல்லாம் என்ன பண்ணாது சர்வாத பலி இடாதபடிக்கு எச்சரிக்கை. இதுல பார்க்கும் பொழுது 12 பாருங்க, உன் தேவனாய கர்த்தர் சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் உங்கள் வேலைக்காரர்களும் உங்களோட பங்கு சுதனம் இல்லாமல் உங்கள் வாசல் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவார்கள். இந்த நாளில நான் வீட்டுல எப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும். சில டைம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வீடா இருக்கும், அப்பா அம்மா என்ன பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க, அம்மா அப்பாட்ட என்ன பண்ண மாட்டாங்க பேசப்பட. இவங்களுக்கு நடுவே இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. டேய் அம்மாட்ட என்ன பண்ணு நீ சொல்லு, அப்பாட்ட நீ சொல்லு. குடும்பத்துல நாம் ஜெபிக்கிற குடும்பமா இருந்தா குடும்பத்துல எப்படி இருப்போம் சந்தோஷமா. நம்ம வீட்டுல ஆண்டவர் நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாரு தலைவரா இருப்பார். சில வீட்டுல இயேசுவ தலைவர்னு சொல்லி போட்டிருப்போம், அங்க இயேசு தலைவரா இருக்க, அம்மா தலைவரா இருப்பாங்க, அப்பா சட்டம்லாம் அதிகாரம் உள்ளதா இருப்பாங்க. எங்க வீட்டுல பார்க்கும்போது நான் சின்ன பையனா ஒரு குறிப்பிட்ட வாலிப வயசு இருக்கும், எங்க அப்பா என்ன பண்ண என்னை பார்த்து மிரட்டிட்டே தான் இருப்பார். எப்ப பார்த்தாலும் எப்படி ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு கோபமான முகத்தோட. ஏன்னா பையன்கிட்ட சிரிச்சு பேசிட்டா நான் சொல் பேச்சு கேட்கிறேன் அவருடைய கருத்து. ஆனா வாலிப பிள்ளை பெரிய ஸ்டேஜ் அவளை அன்ப பேசுறாங்க அப்பா. அப்ப அவருடைய சின்ன பிள்ளைல என்ன கருத்துன்னா பிள்ளைங்க எப்படி இருக்கணும் கண்டிப்பா வளர்க்கணும். அப்படி ஒரு மைண்ட் செட் அப்படி இருந்துதான். ஆனா எங்க வீட்டுல பார்க்கும்போது எங்க வீட்டுல நான் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க என்னது ரொம்ப ஜாலியா இருக்கும்.
ஓ டேடி எனக்கு என்னது இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நான் சின்ன பையனா இருக்கும்போது எப்படா எப்ப இவரு வேலைக்கு போவாரு, வேலைக்கு போனாதான் எனக்கு எப்படி இருக்கும். அந்த அளவுக்கு நான் சின்ன பையனை கேட்டாங்க, அந்த அளவுக்கு கலாட்டா பண்ணுவேன். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா காத்தாடி பிடிக்க போறோம்னு வச்சுங்களேன். நாங்கள் முன்ன ஒரு போலீஸ் லைன்ல எக்மோல இருந்தோம். எங்க வீட்டு கிச்சன்ல மாடியில ஏன்னா 20 வீடு மேல ஓடலாம். ஆனா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க, உங்க பையன் அப்படி ஓடுறான் இப்படி ஓடுறான், அதை பண்ணா இதை பண்ண. எங்க அப்பாட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கும், கடிச்சுட்டே இருப்பார், தினம் அடிக்க மாட்டார். அடிக்கிறானே எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கிறது எங்க வீட்டு எல்லா கரண்ட்டும் வளைஞ்சு போயிருக்கோம் அடிங்க. அப்படிப்பட்ட ஆனந்த ஆளுல நம்ம வீட்டுல யார் தலைவர் இருக்கணும், ஏசப்பா தலைவர். நம்ம பிள்ளைகள்லாம் வீட்டுல பிள்ளைகள் ஆண்டதுக்கு நேரம் என்ன பண்ணணும், வழிநட குடும்பத்தை என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம் பிள்ளைகளை ஜெபிப்பதற்கு அவங்க என்ன பண்ணணும், வேதத்தை வாசி, நீ ஜெபம் பண்ண. ஆலயத்தை நான் ஸ்கூல் போற நாட்கள் வரைக்கும் வேலைக்கு போன நாட்களை ஜெபித்து கொண்டு போறேன். ஆனா படிக்கிற நாட்களை பார்க்கும்பொழுது எங்க அப்பா காலையில வேலைக்கு போயிடாரு. எங்க அம்மாக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல அநேக ஆட்கள் இருப்பாங்க, 7 பேர் 8 பேர், நாங்க 4 பேர் தான். ஆனா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு எங்க அப்பா 75 கிலோ அரிசி வாங்க ஒரே மாசத்துல என்ன ஆயிடும். அப்ப எவ்வளவு பேர் இருப்பாங்க, எங்க அத்தனை பேருக்கு எங்க அம்மா துணி துவைச்சு சாப்பாடு ஆக்கி துணி துவைச்சு. அப்ப பிள்ளைங்களை கவனிக்க தான் இருக்காது, பிள்ளைகள் நேரம் கவனிக்க டைம். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப சந்தோஷமா வெளியே ஆட்கள் என்ன பண்ணக்கூடாது, கரெக்டா வெளியே ஆட்கள் உள்ள வரும்போது குடும்பத்தை என்ன ஆயிடுது பிரச்சனை. நம்ம குடும்பத்துல அப்பதான் நம்ம பிள்ளைகளை வெளியாட்கள் உள்ள பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது, வழி நடத்த முடியாது. இந்த நாளில எங்க பையனை காலையில ஸ்கூலுக்கு போறதுனால நீ என்ன பண்ணு, காலையில பைபிள் படி, ஜோம் பண்ணு. அப்படி நடத்தும் போது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த பயம் பண்ணும் இருக்கு. இந்த நாளில பார்க்கும் பொழுது நம்ம ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நேரம் நம்ம ஜெபிப்பதற்கு ஆண்டவரோடு நேரத்தில் குறித்த சமயமா கொடுத்த அந்த நேரம், நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். 3வது வரை காக்கும் பொழுது யோசுவா 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், 6:18. சாபத்தீட்டை எதாயிலும் எடுத்துக் கொள்ளனாலே நீங்கள் சாபத்தீட்டாதபடிக்கு இஸ்ரேல் பாளையத்தை சாபத்தீட்டாக்கி அதை கலங்கப்படாதபடி நீங்கள் சாபத்தீட்டானதுக்கு மாத்திரம் எச்சையா இருக்கு. இதுல பார்க்கும்போது அந்நியோட பொருட்கள் நம்ம வீட்டுல பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற சாபத்தீட்டுக்கு எச்சரிக்கையா இருக்கு. என்னால சாபத்தீட்டு எச்சரிக்கை நம்ம சம்பாதிக்கிறப்ப, நம்ம சம்பாதித்த போல் நம்ம வீட்டுக்கு வரணும். லஞ்சம் வாங்கி வீட்டுக்கு போய் என்ன பண்ணாது, மற்றோட கையின் பிரயாசம் நம்ம வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமா என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நம்ம ஒருவேளை பார்க்கும் பொழுது ஆசீர்வாதமாய் தான் தோன்றும். ஆனா அந்த வீட்டுக்கு என்னது, அது நம் சம்பாத்தியம் இல்லாமல் வேறொரு காரியம் வரும்போது அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு யுத்தத்துக்கு போறாங்க, எரியோவுக்கு யுத்தத்துக்கு போற டைம்ல யோசுவா சொல்றார், நீங்க அங்க போகும் பொழுது சாபத்திட்டாத ஒரு பொருளையும் என்ன பண்ணக்கூடாது, நீங்க எடுத்துட்டு வர கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா பார்த்தா அங்க ஆகான்னு சொல்லி ஒருத்தர் அங்க என்ன பண்றான், அங்க இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னா சாபத்தீட்டான காரியங்களை அவன் என்ன பண்ண, 7:21 படிங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன் சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 ஒரு பொற்பாளையத்தை நான் கண்டு அவளை இச்சித்து எடுத்து கொண்டேன். இது அவர்கள் என் கூடத்தில் மத்தியில் பூமிக்கு புதைந்திருக்குது, வெள்ளி அதன் அடியில இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசத்துக்கு நீங்க போட்டா அங்க சாபத்திட்டா ஒண்ணு என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. இவங்க எரிகோக்கு போறாங்க. எரிகோக்கு போகும்போது அவங்க எரிகோவை முதல் நாள் ஒரு நாள் சுத்தினாங்க, 2 நாள் ஒரு சுத்தினாங்க, 6 நாள் ஒரு நாள் ஒரு வேலை சுத்திட்டு வந்தாங்க. 7ஆம் நாள் எரிகோவை 7 முறை சுற்றி வந்தாங்க. எரிகோவுக்கு மதிலை
ஆண்டை இடித்து போட்டார். இவர்கள் யுத்தத்தில் பண்ணினார்கள். ஆண்ட சொல்ல அந்த பொண்ணு வெள்ளி இதெல்லாம் ஆண்டர் ஆலயத்துக்கு சரி நீ கொண்டு வாங்க அப்படின்னாங்க. ஆனா நீங்க ஒரு பொருளெல்லாம் கூடாது, எடுக்க கூடாது. அங்க ஆகான்னு பார்த்தாரு. அங்க போயிட்டு இந்த பொருளை என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டு கொண்டு வந்து அது யாருக்கும் காட்டாம கொண்டு ஒழிச்சு வச்சிட்டார். அது அடுத்த ஆளுல பார்க்கும் பொழுது இவங்க யுத்தத்துக்கு அவங்க போறாங்க. அங்க யுத்தத்துக்கு அங்க ஆயி பட்டத்துக்கு நேராக போறாங்க. அதை போய் வேவு பார்க்கறாங்க. வேவு பார்க்கும் பொழுது போயிட்டு சொல்ல எல்லாருமே நான் என்ன யுத்தத்துக்கு போக தேவையில்லை, ஒரு 2000-3000 பேர் மட்டும் போனால் போதும்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த சாபத்திட்ட அதை எடுத்ததுனால அவர்கள் 36 பேர் என்ன பண்ணாங்க, வெட்டி போட்டார்கள். யோசுவா கர்த்தருடைய சமூகத்தை என்ன பண்ணாரு, போய் படுத்து கிடக்கிறாரு. நாங்க யுத்தத்துல எப்படி பின்வாங்கி போனாங்களே, அவ்வளவு பெரிய எரிக்கோவே நாங்க ஜெயத்தை எடுத்தோம், சின்ன ஒரு ஆய்ப்பட்டு என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. அதே போல நம்மளுடைய வாழ்க்கைகளை ஒரு சின்ன பாவம் நம்மளோட வாழ்க்கையில அந்த சின்ன பாவம் வரும் பொழுது அந்த காரியம் தேவ நம்ம ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுக்கு எப்படி இருக்கு, தடையை காண்பது. ஆகான் செய்த ஒரு காரியத்தினால முழு இஸ்ரவேலரை புறமுது காட்டிக்கொண்டு கடந்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ல யோசுவா அங்க போய் கிடக்கிறார். ஆண்டவர் ஏன் இன்னும் படுத்திருக்க, உங்ககிட்ட என்ன இருக்கு, சாபத்தின்னு உங்ககிட்ட இருக்கு, அது எடுக்காத பட்சம் நான் அவனோட பண்ண மாட்டேன். அவ கண்டுபிடிக்கும் பொழுது இந்த ஆகான் பேர் அவன் ஒருவன் தப்பு செய்தான், ஆனா குடும்பம் அவனுடைய எல்லா ஆசையெல்லாம் அழிந்து போனோம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மனிதன் செய்த தவறுனால அந்த குடும்பமே பாதிக்கப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம் குடும்பத்தில் சில வேளைகளை குடும்ப ஆசீர்வாதத்துக்கு நாம் தடையா இருக்கிறோம். ஒரு போது நாம் குடும்ப ஆசை என்ன இருக்கக்கூடாது, தடையா இருக்கக்கூடாது. ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவையில்லாத மற்றோட சிலவங்க பாத்தீங்கன்னா நல்லா வசதியா இருப்பாங்க, ஆனா மற்றவர் போல எடுக்கிறவங்க இருப்பாங்க. சிலவங்க பார்த்தா ஆனா நம்ம வீடு நல்லா இருக்குன்னா, வீடு இருக்குன்னா எல்லாக்குரிய ஆண்ட சொல்ற எல்லாக்குரிய என்ன பண்ணாத, மாற்றாத அப்படின்னாங்க. சிலவங்க என்ன பண்ணாங்கன்னா நாம எல்லையில இருந்து 1 அடி 2 அடியா அந்த பக்கம் என்ன பண்ணிடுறாங்க, கல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் அந்த காரியம் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் அந்த காரியங்களை கிறிஸ்தவர்களே செய்யறாங்க. அப்படின்னு ஆண்டோட பயம் அவங்களுக்கு என்ன இல்லை. நம்ம ஒரு துணிகரமான பாவம் நாம் செய்தால் ஆண்டோட பயம் என்ன பண்ணல, ஆண்டோட பயம் எனக்குள்ள ஒரு கர்த்தருடைய பயம் நமக்குள் காணப்படும் பொழுது மற்றவர் போல என்ன பண்ண மாட்டேன், இச்சிக்க மாட்டோம். அந்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம், இதுல ஒரு காரியத்தை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல மனவா குடும்பத்துல குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத நாட்களில் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் அனுப்பி கூட சொல்றாரு, நாங்க மலையிட்டு சொல்றாரு. அந்த கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளைப்படாத மறுபடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புச்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தால நம்மளோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தீட்டான காரியங்கள், விக்கிர காரியங்கள், நான் வீட்டில் இருக்கிறோம், விக்கிர காரியம் நம்ம பக்கத்துல இருப்பாங்க, நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, பண்டிகை நாட்கள் பலகாரம் செய்ய என்ன பண்ணுவாங்க, நான் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, விக்கிரங்க படைத்ததை நாங்க உங்களுக்கு தரமாட்டோம், நாங்க என்ன பண்ணிடுறோம், சாப்பிட்றோம், படைக்காததை உங்களுக்கு தருவோம். சிலட்டா நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம், கரெக்டாக தான் இருக்கு, அவங்க படைச்சதை அவங்க திட்டாங்க, படைக்காத நமக்கு தந்திருக்காங்க, நம்ம சாப்பிடுவோம்னா. அப்ப எங்க எஃப்எம் ஸ்டான்லி பிரின்ஸ் அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அது அவன் எதுக்கு செஞ்சான், அதுக்கு செஞ்சான். அப்ப அதுக்கு செஞ்சதை நீ என்ன பண்ணாத, அவன் படைச்சானா படைக்கலைய நீ என்ன பண்ணாத,
சாப்பிடாத. இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் மனோட ஒய்ஃப்ட சொல்றார். ஆனா அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த காரியங்களை என்ன பண்ணாங்க, கை கொண்டு நடந்தாங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் 1:8. தானியேல் ராஜா போத்தாலும் அவர் பானமுள்ள திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலார் என்று தன் இதயத்தை தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிதாவின் தாழ்த்து வேண்டிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு அரண்மனைக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா நம்ம போனா என்ன பண்ணுவோம், பெரிய வீடு ராஜா போஜனம் அது என்ன பண்ணுவோம், சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம தீர்மானம். அந்த 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 நாட்களில் இந்த ராஜா போஜனம் என்ன பண்ணாங்கன்னா செஞ்சு அவங்க தேவனுக்கு படைச்சு தான் என்ன பண்ணுவாங்களா. அப்படி வேதத்தை சொல்லப்படலை. வேத வல்லுநர்கள் என்ன பண்றாங்க, அதை செஞ்சு அவங்க தேவனை படைச்சு தான் திருப்பி அங்க கொண்டு வந்து ராஜா கொடுப்பான்னு சொல்றாங்க. அதனால அந்த தானியேல் அந்த 10 பேர் என்ன பண்ணாங்க, ராஜா போஜனத்தினால நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம் தீர்மானம் பண்ணினார்கள். அப்ப அந்த பிரதானி சொல்றான், நீங்க பயிர் பருப்பு காரியங்களை நீங்க சாப்பிடுறீங்க, அவங்க ராஜா போஜனத்தை அவங்க ராஜா போஜனம் அவங்க சாப்பிடுறாங்க. உங்கள் முகத்துக்கும் அவங்க முகத்துக்கு வித்தியாசம் காணப்பட்டால் ராஜா என்ன என்னை கொண்டு போடுவார். அப்ப என்ன சொல்றாங்க, 10 நாள் அவங்களுக்கும் ராஜ போஜனம் கொடுங்க, எங்க பருப்பு சாப்பிடுறது கொடுங்க. அவங்க முகத்தை விட எங்க முகம் வந்து சோர்ந்து போயிருந்தா மறுபடியும் எங்களுக்கு ராஜ போஜனம் தாங்க. இந்த சோர்ந்து இதை பார்த்த பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தை அந்த 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜன எல்லா வாழ்வு பார்க்க அவங்க முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாய காணப்பட்டது. அல்லேலூயா. அவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுனால புஷ்டி இல்லை, ஆண்டவருக்கு பயந்ததுனால அது மகம் புஷ்டி. ஆண்ட அந்த காரியம் மாற பண்ண. அல்லேலூயா. என்னோட பிள்ளைகள் எனக்காக எப்படி இருக்காங்க, வைராக்கியமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரிட்டா நமக்கு என்ன இல்லை, வைராக்கியம் இல்லை. ஒரு வீட்டுக்கு போறோம், ஏதாவது அவங்க படைச்ச கொடுத்தாங்கன்னா நான் தைரியமா சொல்லலாம், படைக்கப்பட்ட காரணம் என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். அப்ப அந்த இடத்துல ஆண்டோட நாம மகிமைப்படும். அப்ப சொல்லிட்டு ஒரே நம்ம மேல் அதிகாரி வீடா கூட இருக்கலாம், நம்ம என்ன நினைப்போம்னா நம்ம சாப்பிடாம வந்து இந்த அதிகாரி நமக்கு என்ன பண்ணாரு, எக்ஸ்கியூஸ் பண்ண மாட்டாரு, அவர் கோவப்படுவாரு, நம்ம அவரை வித்தியாசமா பார்ப்போம்னு தேவனை மறந்துட்டு அந்த ராஜா அந்த அதிகாரிக்கு பயப்படும். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த சாத்தா மேஷா ஆபேத்நேகோ தானியேல் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பயப்பட பிள்ளையா இருந்தாங்க. ராஜ போஜனத்துல எங்களை என்ன பண்ண மாட்டோம், தீட்டுப்படுத்த மாட்டோம் சொல்லி அவங்க ஒரு வைராக்கியம் இருந்தனால கர்த்தர் அந்நிய தேசத்தை அவங்களை உயர்ந்த கல்வி கொடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளும் ஆண்டவருக்கு பயப்படுறது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணார், உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. சாத்ரா மேஷா அவங்களுக்கு விரோதமாய் அந்த தேசத்துல அந்த பார்க்கும் பொழுது அவங்க விரோதமா எழும்பி இந்த பொற்சலைய அவங்க வணங்கல சொல்லி அவர்கிட்ட ராஜா கிட்ட அந்த பிரச்சனை கொம்புல இந்த மாதிரி அந்த தேசத்துல இருந்து கொண்டு வந்த அந்த அடிமைகள் நீர் வணங்கின இந்த பொற்சலை என்ன பண்ணல, வணங்க மாட்டோம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ண பொழுது ராஜா கூப்பிட்டு வந்து அங்க நிறுத்தி இந்த இப்பொழுது கிண்ணரசர் நாகசுரம் எல்லாம் நான் வாசிங்க நீங்க வணங்க வேண்டாம், வணங்காத பட்சத்துல உங்களை தூக்கி அந்த அக்கினி சொல்ல 7 மடங்கு சூடாக்கி போடுவோம். ஆனா அவங்க என்ன சொன்னா ஆண்கள் தான் அவங்க முதல் இடம் கொடுத்தாங்க. நாங்கள் ஆராதிக்கிற நீங்க தப்பிவித்தாலும் தப்பிவிக்காம போனாலும் நீர் உண்டு பண்ணின பொற்சலையை வணங்க மாட்டோம் சொல்லி தைரியமா ராஜாட்ட பேசுறாங்க. அதே போல தானியலை பார்க்கும்போது தானியலை கொலை செய்ய வேண்டும் அந்த 120 பிரதானிக்கு மேலாக ராஜா ஓய்த்தி இருந்தார். ராஜாவிட்ட அழகாக பிரைன் வாஷ் பண்றாங்க. ராஜாவே இந்த 30 நாளாலும் உண்மை மட்டும் என்ன பண்ணணும், மக்கள் வணங்கணும்,
பிரெயின் வாஷ் பண்ணா ராஜாக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் சரின்னு சொல்லி ஒப்புல. ஆனா தானியலுக்கு விரோதமான இவங்க வாராங்கன்னு சொல்லி ராஜா கையெழுத்தே போட்டுக்க மாட்டார். அதாவது அதே மாதிரி நம்ம கூட நாட்கள் சில காரியங்களை வீட்டுல நேக்கா பேசுவோம். இப்போ மனைவிக்கு வந்து ஹஸ்பண்ட ஒரு காரியம் நடக்கும்னா அழகா பேசுவாங்க, எங்க நாங்க போங்கன்னு பேசுவாங்க. அதே மனைவி கணவனுக்கு மனைவிட்டு ஒரு காரியம்னா அவளை தாழ்மை, அம்மா என்னம்மா வாமா சொல்லி தாழ்மை பேசுவோம். அவங்க நம்ம சொல்ற பேச்சுக்கு என்ன பண்ணுவாங்க, கீழ்பட. அதே போல இந்த 120 பேரும் அழகா ராஜாட்ட பேசி பிரெயின் வாஷ் பண்ண ராஜா முத்திரை வச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க முத்திரை வச்சது தனக்காக இல்ல, தானியலுக்கு தான் இவங்க செக் வச்சாங்க. ஆனா ராஜா வந்து எவ்வளவு தானியலை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டு போஜனம் இல்லை. சரின்ட்டு அவங்க உள்ள போட்டாங்க. ஆனா இத சொல்ல பாத்தீங்கன்னா சொல்றாரு, நீ ஜீவனோட தேவனுக்குமான கர்த்தர் என்ன பண்ணுவார், விடுவிப்பார். ஆனா போயிட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, சிங்கம் என்ன சேதப்படுற தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். உடனே ராஜா மீதி இல்லை எவன் யார் யார் இந்த தானியலுக்கு விரோதமா எழும்புனாங்களோ ஒரு மனுஷனுக்கா ராஜா பரிந்து பேசினார். ஆனா அந்த 119 பேர் 119 அவங்க மட்டுமல்ல, அங்க மனைவி பிள்ளை குடும்பம் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போட்டாங்க. போட்டக்கு இவன் கீழே போறதுக்கு முன்னாலே சிங்கம் என்ன பண்ணுது கொண்டு போட்டாங்க. அல்லையா, அந்த ஏன்னா தானியல் சாத்ரா மேஷ ஆபேத்நேகோ கூட ஒரு கர்த்தருடைய விசேஷித்த கிருபை இருந்தது. அதை நமக்குள்ள ஆண்டோட கிருபை பண்ணணும் இருக்க. நாம வந்து எடுக்கிற தீர்மானத்துல ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகள். நாளையில சில நேரத்தில் பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்போம். அந்த தீர்மானம் ஒரு சிலட்டாலும் 1 மாசம் வரைக்கும் போகும். 1 மாசம் முடிஞ்ச அந்த தீர்மானம் நான் எடுத்த தீர்மானம் நமக்கு என்ன ஆயிடும், மறந்து விடும், திருப்பி பழைய குடி கதை போயிடும். ஆனா ஆண்ட சொல்ல நான் எடுக்கிற தீர்மானத்துல என்ன பண்ணணும், ஆனா எடுக்கிற தீர்மானங்கள் பல்லவத்தை எழுதி வச்சிருக்கோம். அல்லையா, அல்லையா, ஞாபக புஸ்தகத்துல நம்ம என்னென்ன பண்றோம் எல்லாமே அங்க என்ன ஆயிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை பேசுறோம், என்ன வார்த்தை செய்யறோம், என்ன கிரியை செய்யறோம், எங்க லஞ்சம் வாங்குறோம், எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு. அந்த ஆண்டவர் நம்ம புஸ்தகத்தை அவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில என்ன பண்ணிருக்கிறேன். நம்ம போய் நின்ன உடனே அவர் உள்ளங்கையை எப்படி பார்த்தாருன்னு வச்சுக்கோ, நம்ம வெட்ட வெளிச்சாலும் எங்க தெரியும், ஆண்டவர் தெரியும். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. அவர் சொல்ல, உன்னை என் உள்ளங்கையில வந்து வச்சுக்கிறேன். இஸ்ரேல் மக்கள் எகிப்திற்கு எகிப்து வந்து கானான் தேசம் பொழுது அவர் வந்து தம் கரத்தினால என்ன பண்ணாராம், ஆண்டை தூக்கிட்டு போனாராம். அவரு பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு வேலைக்கார மாதிரி என்ன பண்ணாரு ஆண்டர். நம்ம வேலைக்காரன்னா நம்ம எஜமானுக்கு வேலை செய்வோம். ஆனா அந்த இடத்துல நம்ம யோசனை பண்ணி அதுதான் நம்ம சிந்தனையை பார்க்கும் பொழுது அந்த மக்களுக்கு ஒரு வேலைக்காரன மாதிரி ஆண்டை என்ன பண்ணாரு. சரி, அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு, காடை கொடுத்தாரு, தண்ணீர் கொடுத்தாரு. அவங்களுக்கு இது விரோதமா யுத்தம் பண்ண கூட ஆண்டை என்ன பண்ணாரு, யுத்தம் பண்ணாரு. அவங்களுக்கு என்னென்ன காரியம், அவங்க யாரும் எதிர்த்து இருந்தாங்களோ எல்லா ராஜ்யங்களும் ஆண்டை என்ன பண்ணாரு. ஆச்சு அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நான் பிரியமுள்ள பிள்ளைகளா இருந்தா ஆண்டை நம்ம சப்போர்ட் பண்றது அவ்வளவு தூத்தர என்ன பண்ணாரு, நம்ம அனுப்புறாரு. நான் பிரியமில்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி இருப்பார், மௌனமா இருப்பார். நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா என்ன பண்ணணும், காணப்படும். இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது எரேமியா 9:4 நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவன் தன் தன் சிநேகிதனுக்கு எப்படி இருக்கணுமா. சட்டம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்க்கும்பொழுது சில இடத்துல டிவியில நம்ம பார்க்கிறோம். இப்போ லேட்டஸ்டா கடந்த வாரத்தில் கூட ஒரு 3 பேர் குடிக்க போனாங்க. அங்க இப்ப என்ன சண்டை வந்ததில்ல, 2 பேர் சேர்ந்து ஒத்தடம் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஆண்டவர் சொல்றது சிநேகிதனுக்கு எச்சரிக்காது.
ஸ்நேகிதத்தை எல்லா காரியமும் கூடாது வெளிப்படுத்த. நம்மளோடு கூட இருக்கும்போது அது நமக்கு சாதமா இருக்கும். பகை உண்டாகும் பொழுது நமக்கு அந்த காரியம் என்ன பண்ணும், விரோதமா மாறும். இன்னொரு காரியம் பார்க்கறது மீகா 7:5. சிநேகிதரை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், மடியிலே படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. ஆண்டு சொல்றாரு, சிநேகிதரை விசுவாசிக்க வேண்டாம். விசுவாசிக்கணும் அவன் என்ன கூடாது, நம்ப கூடாது. வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக் கொள்வதற்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையார். அல்லேலூயா. சரி, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த உன் மடியிலே படுத்துக் கொள்வதற்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கை. இதை பார்க்க சிம்சோனை பார்க்கிறோம். அந்த தெளிலாளர் மடியில படுத்து கொண்டு பாவத்துக்கு நேராக சிம்சோன் போகும்பொழுது அவன் மடியில படுத்துட்டு ஆண்டவர் கொடுத்த அந்த மறைவான யாருக்குமே தெரியாது அந்த முடிவுல தான் பலன் இருக்குன்னு. மடியில படுத்துருக்க அந்த பெண்ணுக்கு தன்னை காட்சியம் வேண்டாம், வெளிப்படுத்தின போது அவனுடைய பலம் முழுவதும் இழந்து போயிட்டான்னு சொல்லிப்பார். சிநேகிதருக்கு எச்சரிக்கையானோ, நம்மளோட பழகிற வித்தியாசமானவர்களுக்கு என்ன பண்ணணும், எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். எரேமியா 17:22. ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும் ஒரு வேலையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாக இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு. ஓய்வு நாளில் வீடுகளில் சுமையை கொண்டு போகாதபடிக்கு, ஓய்வு நாளை செய்யாதபடிக்கு ஆத்மத்தை எச்சரிக்கையாரு. நான் உனக்கு பிதாக்கள் கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. ஓய்வு நாளுக்கு நம்ம எப்படி இருக்கணும், எச்சரிக்கணும். அதே ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல இந்த காரியம் 58 ஏசாயா 58 பாருங்க, 14-15 ஏசாயா 58 13-14. என் பரிசுத்த நாளாய் ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமல் செய்யாதபடிக்கு உன் கால விலைக்கு உன் வலிமை நடாமலும் உன் இஷ்டம் செய்யாமலும் சொந்த பேரி பேசாமலும் ஓய்வு நாள் மனமிச்ச நாள் என்றும் கத்திர பசனால மகிமை என்ற நாள் என்று சொல்லி அது மகிமை என்னும் அப்பொழுது கத்திர மகிழ்ச்சியா இருப்பாய். உன்னை உயர்ந்த இடத்துல உன்னை ஏறி போக பண்ணும்படி உன் தகப்பனை யாக்கோபு சொந்தத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தரே வாய் இதை சொல்லிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓய்வு நாளை பசுத்தமா என்ன பண்ணணும், ஆசிரிக்க வேணும். இந்த நாளிலே ஓய்வு நாளிலே திருமணம் நடந்தா நம்ம ஆண்டவருக்கு முதல் கூப்பிடாதபடி எங்க போயிடுறோம், திருமணத்துக்கு போயிடுறோம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அன்னைக்கு ஆள் ஏற்றி என்ன பண்ணிடுறோம், லீவ் விட்டுறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஓய்வு நாளை பசுத்தமாய் கை கொண்டு நம்ம எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றார். ஓய்வு நாளில நம்ம சொந்த பேசணும் கூடாது, பேசக்கூடாது. அவரு சொல்ல உனக்கு இஷ்டமான செய்யாதபடி உன் காலை விலைக்கு உன் வழிபடி நடவாமலும் உனக்கு இஷ்டமா செய்யாமலும் உன் சொந்த பேசாம ஓய்வு நாளை மனமடிச்ச நாள் என்றும் கத்திர பேசினாலே மயமுள்ள நாள் சொல்லி அதை மைமய எண்ணுவாய்கள். நாளை பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் நல்லா தூங்குறோம். தினமா சீக்கிரம் வேலையை பண்ணணும், சீக்கிரம் எழும்போம், சமையல் பண்ணணும், அதை பண்ணிடணும், ஓய்வு நாள் எழும்புவோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நம்மளா மற்ற நாளோட கொஞ்சம் இன்னைக்கு தான் லீவு ஃப்ரீயா இருப்போம் இருக்கிறோம். நாளில் ஓய்வு நாளில் ஆண்டோட மகிமுள்ள நாளில் நம்ம திருமண நாள நம்ம ஒரு வந்துன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு விசுவாசமா நான் காரியம் செய்வோம்.
ஆனா அதை விட முக்கியமாக இந்த ஓய்வு நாள் என்ன பண்ணணும், எச்சரிக்கையா இருக்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றார். லாஸ்ட் ஒரு காரியம் மல்லிகா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதில் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறது. ஒருவனும் தன் இள வயது மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக. மனைவிக்கு நம்ம கூடாது துரோகம் பண்ண. சில பாத்தீங்கன்னா சிலவங்க வெளியில போனா மற்றவரோட என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க, மற்றவோட தொடர்புல அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நம்மளோட பணி செய்யறவங்கள பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவரை தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை கொடுத்து, ஆவி நம்ம பேசுற வார்த்தையில நம்ம மனைவிக்கு என்ன கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. அதுல நம்ம எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். மற்றவர்கள் நம்ம பார்க்கும்போது அநேகிடம் நம்ம பேசுறோம். ஒரு நம்ம சிந்தை இதயத்துல வேறு நினைவு கொண்டாடினால் நம்ம மனைவிக்கு என்ன பண்றோம், இதுல நம்ம எப்படி இருக்கணும், எச்சரிக்கையானா நம்ம எச்சரிக்கையா இருக்கும் போதுதான் நம்ம குடும்பம் ஆசிக்கப்படும். அது தேவனுக்கு பிரியமான காரியம். நம்ம வீட்டுல வந்து நம்ம குடும்பத்தை மனைவியோட பிள்ளைகளோட நம்ம நேரத்தை என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். எங்க வீட்டுல நாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் ஒன்னா பேசுவோம். காலைல இருப்போம். மீதி நாள்ல காலைல 6 மணிக்கு எழுந்து 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. நான் 1 மணிக்கு நான் வேலைக்கு போறேன். நான் 10-11 மணிக்கு நான் பேசுறதுக்கு வாய்ப்பு என்னன்னு பேசுவேன். ஞாயிற்றுக்கிழமைல தான் அந்த ஞாயிற்றுக்கிழமைல நம்ம செல்லு எடுத்து வச்சு எங்க வீட்டு அம்மா போகிறோம். நான் இருக்கட்டாம நீ என்ன பண்ற, செல் எடுத்து வச்சுட்டு இருக்கிறிய. நம்ம குடும்பத்துக்கு கொடுக்க நேரத்தை என்ன பண்ணணும், கொடுக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த நாளில ஒரு 7 விதமான காரியங்களை பார்த்தோம். நான் சம்பாதித்தேன்னு சொல்லாதபடிக்கு எப்படி இருக்கணும், எச்சரிக்கை. ஜெபம் பண்ண காரியத்துல எச்சரிக்கையாகணும். பிறர் பொருளை நம்ம எடுக்கிறதுல நம்ம எச்சரிக்கையாகணும். அது உணவு காரியங்கள் நம்ம எப்படி இருக்கணும், எச்சரிக்கை. சிநேகிதனுக்கு எச்சரிக்கை. அந்நிய மடியில படுத்து அந்நிய பெண்களுக்கு எப்படி இருக்கணும், எச்சரிக்கை இருக்கணும். ஓய்வு நாளை கொடுத்து எச்சரிக்கையா இருக்கணும். மனைவிக்கு நம்ம சொந்த மனைவிக்கு எப்படி இருக்கணும், நம்ம எச்சரிக்கையா இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோகத்தில் நல்ல ஆண்டவரே, அப்பா இந்த மதிய வரைக்கும் சோத்ராப்பா நாங்கள் எந்தெந்த காரியங்களிலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும் சொல்லி கடந்த மாதத்துல அந்த காரியங்களை பார்த்தோம். 3 காரியங்களை பார்த்தோம். இந்த நாளில ஒரு 7 விதமான காரியங்களை பார்ப்பதை எங்களுக்கு கிருபைக்காக சொல்றோம். ஒருவேளை இந்த நாளில நாங்கள் தியானித்த காரியங்கள் ஏதாவது இடத்துல எங்கள்கிட்ட குறை இருக்குமானா நீங்க மன்னித்து குறையான காரியங்களை சீர் செய்வதற்கு எனக்கு கிருபை தாரும். சபை ஆசிரியத்துல சபை குடும்பத்தை ஆசிரியம், ஊழியர் குடும்பத்தை ஆசிரியம். இதை கேட்கிற வாட்ஸ்அப்ல கேட்கிற பிள்ளைகள் அவங்களே நீங்க ஆசிரியர் வழிகாட்டு. ஆமென்.